போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் 1050 கட்டணும். அதுக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸில் 1000 ரூபாய் வந்து 500 ரூபா பணமாக கொடுத்துட்டு 50 காசு போய் எட்டுன்னு போய் கொடுத்துருக்கா. அதுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்ன சொன்னார்னா, 50 காசு செல்லாதம்மா, நீ 1 ரூபாய் 1001 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸர் சொன்னார். சரி, இந்த பொண்ணும் 1050 கொடுக்க வேண்டியதை 1001 ரூபாயா கொடுத்துருச்சு. அவங்க பில் போட்டு சலான் கொடுத்தாச்சு போஸ்ட் ஆஃபீஸில். அது போய் கேஸ் போட்டுருச்சு. எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எனக்கு கட்ட வேண்டிய பணத்தை விட அதிகமாக பணம் வசூல் பண்ணிட்டாங்கன்னு கேஸ் கொடுத்துருச்சு. கோர்ட்டில் வந்து தபால் ஆஃபீஸரும் அந்த பொண்ணும் போய் விசாரிக்கும் போது அப்போ சொன்னாங்க, எவ்வளோ பணம் கட்டணும், எவ்வளோ வாங்கினாங்க உங்ககிட்ட எக்ஸ்ட்ரான்னு கேட்டதுக்கு போஸ்ட் ஆஃபீஸர் சொல்கிறாரு, 1050 கட்ட வேண்டியது 50 செல்லாதுன்ற காரணத்தால் நான் 50 சேர்த்தி 1 ரூபாவாக வாங்கிட்டேன். அந்த 50 எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால தான் இப்போ இந்த பொண்ணு இந்த கேஸ் கொடுத்துருச்சுங்க மேடம்னு சொல்லிட்டு ஜட்ஜி மேடம்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன இருந்தாலும் தப்பு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு 50 காசு தான் நீங்கள் வாங்கியிருக்கணும், எதுக்கு நீங்கள் 1 ரூபா வாங்கினீங்க, நீங்கள் குற்றம் அதிகமாக 50 காசு லஞ்சமாக வாங்கிட்டீங்க அவர் சொல்கிறாரு போஸ்ட் ஆஃபீஸு. நீங்கள் 50 காசு செல்லாத காசு நான் லஞ்சம் வாங்கி என்ன மேடம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ஜட்ஜி மேடம் வந்து அவதாரம் கொடுத்துட்டாங்க. 15,000 ரூபாய் பணம், இது 10,000 ரூபாய் பணம் பெனால்ட்டியும் 5,000 ரூபாய் கோர்ட்டுக்கு செலவு பண்ணிச்சுப்பார் கேஸ் நடத்துறதுக்காக. அந்த 5,000 ரூபாய் சேர்த்து 15,000 ரூபாயும் அந்த 50 காசு எக்ஸ்ட்ரா வாங்கினார் பாரு, 1 ரூபாய் 1 ரூபாய் வாங்கினார். அந்த 50 காசு எக்ஸ்ட்ரா வாங்கினா 1050 பைசான்றதுக்கு அந்த 50 பைசா சேர்த்து 1 ரூபாய் வாங்கிட்டு அந்த 50 பைசாவும் சேர்த்து கொடுக்க சொல்லிட்டாங்க. அதனால் அவர் வந்து பெனால்ட்டி அந்த காசையும் கொடுத்துட்டாரு. அந்த 15,000 கட்ட வேண்டிய காசை வந்து அந்த பொண்ணுக்கிட்டையும் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அந்த 50 காசு செல்லாத காசு தேடி பார்க்குற போஸ்ட் ஆஃபீஸ் கிடைக்கல. அதனால் அது போய் என்ன பெருசாக நினைப்பாங்களோ அப்பயும் கேர்லஸாக விட்டார். திருப்பும் அந்த பொண்ணு வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை குறைவாக கொடுத்துட்டாரு, திருப்புன்னு கேஸ் கொடுத்துருச்சு. திருப்புன்னு 15,000 திருப்புன்னு 15 அந்த 50 காசும் சேர்த்து போட்டனால இப்போ வந்து 14,001 ரூபாயாக கொடுத்துட்டாங்க. கேஸ் தீர்ப்பாயிடுச்சு. திருப்புன்னு ஒரு 15,000 ரூபாயும் அந்த 1 ரூபாயை சேர்த்தனால அந்த 50 காசு இந்த 50 காசு சேர்த்து 1 ரூபாயை கணக்கு போட்டு திருப்புன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஹாய், உங்கள் ராஜேஷ் ராஜு 123. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.